ஹை ஃப்ரெண்ட், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஹிந்தி படம் ஸ்ரீ டூ சர்க்கா தேக்கா அந்தானக் அப்படி ஒரு டைட்டில். ஸோ இந்த படத்தை இயக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமர் கௌஷிக், ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நிரேன் பட். இது வந்து 2018 ஸ்ரீன் வந்த இது செகண்ட் பார்ட் now. இப்போ இதில் வந்து ஸ்டார்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். அக்ஷய்குமார், ராஜ்குமார் ராவ், ஸ்ரத்தா கபூர், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து ஸ்ரத்தா கபூர், ராஜ் கபூர் ராவ், பங்கஜ் திருப்பதி, ருத்ரான்ற கேரக்டரில், பிட்டு, அப்பர் சக்தி குரானா என்றவங்க நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா சந்தேரின்ற ஊரில் நடக்கிற மாதிரி அந்த கிராமத்தில். ஸோ இந்த ஸ்ரீ டூன்ற டைட்டில் போடும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த ஃபஸ்ட்டு சீன் மட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப காமெடியாகன்ட்டு படமே வந்து ரொம்ப காமெடியாக இருந்தது. ஸோ இந்த படம் வந்து ஹாரர். இதில் வந்து ஒரு தலை வெட்டி ஒரு பேய் மட்டும் வரும். அதை வந்து இந்த ஸ்ரத்தா கபூர் வந்து அவங்க அன்னைம்டு உமனாக இருப்பாங்க, எப்படி அதை வந்து பேட்டில் அது ஜெயிக்கிறாங்க அப்படின்றது தான். ஸோ இது வந்து ரொம்ப ட்ராகிங்காகவும், ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாகவும், செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாகவும் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஏற்றிக்க முடியல. இந்த ஹாரர் சீனை வந்து காமெடின்ற பேரில் ரொம்ப எடுத்திருந்தாங்க. இந்த ராஜ்குமார் ராவ் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மாஹி, அப்புறம் ஸ்ரீகாந்த் இந்த படத்துலையும் ரொம்ப அவர் வந்து ரொம்ப போர்டு கேரக்டராக நடிச்சிருந்தார். ஸ்ரீகாந்த்லாம் வந்து ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா இருந்துச்சு. அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளைண்டாக எப்படி நினச்சாருன்னே தெரில, அந்தளவுக்கு இருந்தது. அக்ஷய்குமார் வந்து ஒரு லெட்டர் எழுத ருத்ரான்ற கேரக்டர் வருவார். அவரும் வந்து இந்த கேமியோ ரோலில் ரொம்ப போர் அடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப போர் படமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹிந்தி படத்துலேயே இப்போ நிறைய படம் வந்து ரொம்ப போர் படமாக வருது, அதில் இந்த படமும் ஒன்று. ஸோ இதில் வந்து பங்கஜ் திருப்பதி வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஆக்டர். அவர் வந்து பார்த்திங்கன்னா 83 சூப்பராக நடிச்சிருந்தார். இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு போர்டு கேரக்டராக இருந்தது. இந்த படம் மொத்தத்தையும் வந்து இந்த ஹாரர் காமெடின்றதில் நான் ஏற்றுக்காத மாதிரி இருந்தது, ஏற்றுக்க முடியாத மாதிரி இருந்தது. இது வந்து போர் படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், தேவைன்றவங்க பட்டவங்க பார்க்குறவங்க பாருங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.